வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஸ்ரீ ஆண்டாள் அருளிய திருப்பாவை பாசரம் 16. நாயகனாய் அனுமதிப்பாய். நாயகனாய் நின்ற நந்த கோபனுடைய கோயில் காப்பானை, கொடி தோன்றும் தோரணை வாயில் காப்பானை, மணி கதவம் தாழ்திறவாய். ஆயர் சிறுமியர் ரோமுக்கு அரைபறை, மாயன் மணிவண்ணன் நுண்ணலே வாய் நோர்ந்தான். தூயமாய் வந்தோம் துழிலிழ பாடுவான், வாயால் முன்னும் முன்னும் மாற்றாத அம்மானி, நேய நிலை கதவம் நீக்கேலோ எம்பாவாய் என்று ஆண்டாள் நாச்சியார் மார்கழி மாதம் 16வது நாளிலே பாடக்கூடிய ஒரு அற்புதமான பாசனம். நாயகன்னா தலைவனாய், கோயில்னா அரண்மனை, நொன்னலேனா நேற்றே, நிலை கதவும் நீக்கு, கதவை திறந்துவிடு. திருப்பாவியின் நாயக நடு பாசரம் இது. ஆயர்பாடியின் தலைவனாய் விளங்குகின்ற நந்தகோபரினுடைய அரண்மனையை காவல் செய்பவரே, கொடி பறக்கின்ற தோரணை வாயிலை காத்து நிற்பவரே, அழகிய அரண்மனை கதவுகளை திறந்து எங்களை உள்ளே அனுமதிக்க வேண்டும். நாங்கள் ஆயர் சிறுமிகள், எங்களுக்கு நோன்புக்கு அங்கமான பறையை தருவதாக நேற்றே எங்கள் கண்ணன் வாக்களித்திருக்கிறான். அதனை பெறுவதற்கென்று தூய்மையாக அவனுக்கு பள்ளி எழுச்சி பாட வந்திருக்கிறோம். உன் வாயினால் மறுத்து சொல்லிவிடாதே. நிலையுடன் பொருந்தியுள்ள கதவை உன் கைகளால் திறந்து வழிவிட வேண்டும். நடைமுறை வாழ்வில் எங்கும் முறையறிந்து செல்ல வேண்டும் என்பது விதி. எத்தனை தெரிந்தவரானாலும் அவர் நிலைக்கு ஏற்றபடி உள்ள முறைகளை அனுசரித்தே அவரை அணுக வேண்டும். பெரும் பதவி வகிப்பவர்கள் சாதாரணமாக அணுக பணியாளர்கள் சக்தி மிக்கவர்களாக இருப்பார்கள். அவர்களை நயந்து காரியம் சாதிப்பது இன்றும் கண்கூடு. ஆலயம் சென்றாலும் கொடிமரம் தாண்டி துவாரபாலகர்கள், அதாவது காவலர்களை அனுமதியினை மனதால் வேண்டி ஆண்டவனினுடைய அருகிலே செல்வது, மனதால் கருவறைக்கு நுழைவதுதான் முறை. இதனை குறிப்பில் காட்டுவது இந்த பாசுரம். நாயகனாய் நின்ற நந்தகோபன், உலகோர் தனி நாயகனாக 7 உலகமும் தன் ஆட்சி செய்கின்ற ஆற்றல் மிக்க எம்பெருமான் கண்ணனுக்கு உரிய பாதம் நாயகன். இங்கே இந்த பதம் நந்தகோபலனுக்கு உபயோகிக்கப்படுகிறது. நாயகனுக்கும் நாயகனாய் இந்த அவதாரத்திலே நந்தகோபரன் குமரன் பிள்ளை என்று கண்ணனையும் அதட்டி அவனை அடக்கும் வாய்ப்பு பெருமை பெற்றவன் நந்தகோபன். பெற்றவரான வாசுதேவருக்கு கிடைக்காத இளமை இன்பங்கள் எல்லாம் நேரிலே காணும் பேறு பெற்றவன். அவனை உயர்த்தினால்தான் கண்ணனுக்கே மகிழ்ச்சி. நான் தசரதன் பிள்ளை என்று சொல்லி கொண்ட ராமனை போல் கண்ணன் நந்தகோபன் குமரன் நின்ற நிலை பெற்ற, எப்போதும் எந்த ஆபத்து வருமோ என்று எச்சரிக்கையுடன் கண்ணனை காப்பவன் நந்தகோபன். அப்படி கண்ணனை காக்கக்கூடிய நந்தகோபன், கோயில் காப்பானே, கொடி தோன்றும் தோரணை வாயில் காப்பானே. கோ என்றால் அரசன், அவனது அரண்மனை. இங்கே இறைவனை உரைகிறான் கண்ணனாக. அதலால் இது கோயில்தான். அந்த நந்தகோபனுடைய திருமாளிகை கவனத்தோடு காத்து நிற்பவன் எதிர்படுகிறான்.
அவனுடன் மற்றும் அவனது அடுத்த குடிபறக்கும் தோரணை வாயிலே காத்து நிற்பவனை அண்டி அனுமதி கோருகிறார்கள். நாயகனாய் நின்ற என்ற அடமொழியை அப்படியே கோயில் காப்பானுக்கும் வாயில் காப்பானுக்கும் கூட பொருந்தும். நந்தகோபன் உள்ளே இருக்கிறான். இங்கே இவர்கள் இட்டதே சட்டம், இவர்களே நாயகர்கள். வைகுந்தத்தை காத்து நிற்கும் ஐஜீவர் போல இவர்கள் காப்பாளர்கள். மந்திரம் போன்றவன் கண்ணன் என்றால் அதனை பாதுகாத்து வரும் ஆச்சாரியர்கள் போன்றவர்கள் இவர்கள். கண்ணனை காண்பதுதான் லட்சியம். அதற்காக நந்தகோபன் அவனது சேவர்கள் இவர்கள் யார் காலிலும் விழ இந்த கோபியர்கள் தயங்குவதில்லை. அத்தனை மயக்கம் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் மீது. குடி தோன்றும் கோகுலத்திலே உள்ள வீடுகள் அனைத்தும் ஒரே மாதிரியாக இருக்கும். மார்கழி இருட்டில் அடையாளம் தெரிவதற்கு குடி கட்டப்பட்டிருக்கிறது. கண்ணன் பிறப்பால் ஆயர்பாடியில் நந்தகோபனுடைய ஆட்சி கொடிகட்டி பறக்கிறது. ராமனுடன் நாட்டை திருப்பித் தர கானகம் சென்ற பரதன் வர்க்கலை உடைகளை தொங்கும் கொடியை பார்த்து இவன் ராமன் ஆசிரமம் என்று அறிந்தானாம். மணிக்கதவும் தாழ்திறவாய். அழகிய கதவு உள்ளே இருப்பது வெளியே தெரியும்படியுமான அத்தனை வேலைப்பாடுகளுடன் அமைந்த கதவு. மணிக்கதவு இரத்தன கதவு என்றும் கூறுவர். காவல்காரன் இருக்கையிலே அவனை அனுபவித்து கதவை திறந்து விடுவதுதான் முறை. எனவே அவனை வேண்டுகிறார்கள். ஆயர் சிறுமியர் ரோமுக்கு நொன்னலே வாய் நோர்ந்தான். இங்கு சுவையான விவாதம், அதாவது கலந்துரையாடல் நடப்பதாக விளக்கம் எழுதுகிறார்கள் ஆச்சாரியர்கள். கற்பனை வளம் செறிந்த உரையாடல் இது. இந்த இருட்டில் யார் அது வந்திருப்பது? எங்களை பார்த்து பயமா? கண்ணன் இருக்கும் இடத்திலே பயத்துக்கு என்ன வேலை? நாங்கள் ஆயர்கள், என் இனத்தவர்கள் ஆயர்பாடியிலே ஒரே இனம்தானே, அதிலும் பெண்கள். பெண்களா? ஆயர் பெண்களா? பூதனை ஆயர்குல பெண்ணாகத்தான் வந்தார். இல்லை, நாங்கள் சிறுமியர். ஒரு அசுரன் கன்று குட்டியாக வந்து என்ன பாடுபடுத்தினான். உள்ளே இருப்பவன் எங்களுக்கு மிகவும் வேண்டியவன். கண்ணன் நேற்றே நோன்புக்கு அங்கமாகிய பறை தருவதாகவும் எங்களை எல்லாம் வரும்படி சொல்லியிருக்கிறான். இது என்ன துராத யுகமா என்று ஒரு அஸ்திரத்தை விடுகிறார்கள் காவலாளிகள். ராமன் வாழ்ந்த அயோத்தியா இது பயப்படாமல் இருக்க, அப்போது தகப்பனாரோ சம்பரனை வென்ற தசரதர், பிள்ளைகளோ சாமர்த்தியர்களான ராமன் லக்ஷ்மணன் ஆண் புலிகள். இப்போது துவாரயோகம் முடிந்து கலியுகம் ஆரம்பிக்க உள்ள நிலை. அதாவது தகப்பனார் சாது நந்தகோபர், பிள்ளைகள் சிறுவர்கள் குறும்பு செய்வார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலையில இந்த பாசுரம் பாடப்படுகிறது. ஊர் ஆயர் சேரி, கம்சன் படை வீட்டுக்கு அருகிலே அவனே பகைவன். இப்படியாக வருபவர்கள் அசுரர்கள். நான் எப்படி பயப்படாமல் இருப்பது? தூயமாய் வந்தோம், பாடுவோம். காவலர்கள் இவர்களை சோதனையிடுவது போல பார்த்தார்களாம். நாங்கள் தூய்மையா வந்திருக்கிறோம், உள்ள தூய்மையோடு வந்திருக்கிறோம். நாங்கள் வந்திருப்பது படுக்க அறைக்கு. கண்ணனுக்கு பள்ளி எழுச்சி பாட அவன் உறங்கும் போது அழகுடையவன். அந்த அழகை கண்களால் கண்டு அவனை எழுப்ப வந்தவர்கள் நாங்கள். வாயால் நீக்கேலோ எம்பாவார். இந்த பேச்சிலே எந்த கல்மனமும் இலகிவிடும். அதாவது காவலர்களது முகபாவனையை பிடித்து கெஞ்சுவது போல, இந்த வைகரை பொழுதிலே உனது வாயிலில் ஏதாவது மறுத்து சொல்லி விடாதே. முதல் கோணல் முற்றும் கோணல் நாளாக இன்று ஆகிவிடும். இங்கு உலக வழக்கு ஒன்று எண்ணுதல் வேண்டும். விடியற்காலை வேளையிலே பொருள் வாங்க செல்வர்கள் கூட அதிகம் பேரம் பேசாமல் அமைதியாக செல்ல வேண்டும். இந்த கதவை நிலையுடன் நேசம் கொண்டு
ஆழ்ந்த பதிந்திருக்கிறது. அதற்கு உன்னிடம் நேசம், நீ திறந்தால்தான் திறக்கும். கதவை திறந்து கண்ணனை நாங்கள் சேவிக்க அனுமதிப்பாயா என்று கேட்கிறார்களாம் ஆயர்குல மங்கையர். ஆண்டாள் நாச்சியார் அவர்கள் தன்னை ஆயர்குல பெண்ணாக நினைத்து, வேதிர் குலத்திலே பிறந்த ஒரு பெண் ஒரு இடைச்சியாக தன்னை பாவித்து பாடக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பாசரம் இந்த 16வது பாசரம். மார்கழியிலே பாடக்கூடிய 30 பாசரங்களில் நடுநாயகமாக விளங்கக்கூடிய ஒரு அற்புதமான பாசரம். இந்த பாசரத்தை மார்கழி நாளத்திலே யார் படிக்கிறார்களோ, யார் கேட்கிறார்களோ, யார் பாடுகிறார்களோ, யார் இந்த பாசரத்தினுடைய விளக்கத்தை அடுத்தவர்களுக்கு சொல்லுகிறார்களோ, அப்படி தான் கிடைத்த பேறு பெற்ற பெருமை பெற்ற இந்த பாசரத்தை அனைவருக்கும் சென்று செய்யக்கூடிய ஒரு பணியை செய்யக்கூடிய அருளாளர்கள், சிந்தனையாளர்கள், இளம் பெண்கள், அவங்க வாழ்க்கையிலே மகிழ்ச்சி கிடைக்கும் பிரபஞ்ச ரகசியங்களை உணர்ந்து கொள்ளக்கூடிய ஆற்றலை அவர்கள் உள்வாங்கி அகநோக்கும் என்று சொல்லக்கூடிய மெய்ஞான விளக்கத்தை பெறுவார்கள். அவர் ஜீவன் முக்தர்களாக மாறுவார்கள். அருளன்னை இந்த பாசரத்தை மறைபொருள் விளக்கத்தோடு எழுதக்கூடிய ஒரு பாசரம். இந்த பாடல் நம்ம சாதாரணமாக நினைக்கிறோம். மார்கழியிலே பாடக்கூடிய திருப்பாவையும் திருவம்பாவையும் ஒரு மனிதனுக்கு பிரம்ம முகத்திலே அவன் படிக்கின்ற போது, பாடுகிற போது அவன் உடல் சுத்த தேகமாக மாறக்கூடிய நிலையை கொடுக்கக்கூடிய மாதம் மார்கழி மாதம். அப்படிப்பட்ட உன்னதமான நிலையிலே அருளன்னை பாடக்கூடிய இந்த பாசரத்தை கேட்டு வாழ்க்கையிலே மகிழ்ச்சி, சந்தோஷம், மனநிறைவு பெற்று நாம் மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்று அன்னை ஆண்டாளை வணங்கி, இதிலே ஏதாவது பிழைகளும் குறைகளும் இருந்தால் அருளன்னை ஆண்டாளுக்கே சேராமல் என்னை சேரும் என்று சொல்லி, இதிலே நிறைவிருந்தால் அன்னை ஆண்டாளுடைய அன்பும் கருணையினால் பாடப்பட்ட இந்த பாசுரத்திற்கு பெருமையை சேரும் என்று சொல்லி, உங்கள் அனைவரையும் என்னுடைய எண்ணத்தோடு, இறைநிலை எண்ணத்தோடு கலக்கவிட்டு உங்கள் அனைவரையும் நடமாடும் மனித தெய்வங்களாக இருக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவரையும் மனதார நெஞ்சார வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி, ஆண்டாள் திருவடியே சரணம்.